இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. மேலும் உட்புறப்பாடு நடைபெற்று பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்த நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகரில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்தது. இதனை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் பிரச்சனையை எடுத்துரைத்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகரில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்தது. இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் பிரச்சனையை எடுத்துரைத்தனர். இதனையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பேசி அப்பகுதியில் புதிய குடிநீர் குழாய் இணைப்பு அமைக்கும்படி கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் பணிகளை தொடங்கியுள்ளனர். தற்போது 90% குடிநீர் பிரச்சினைகள் தமிழ்தாய் நகரில் தீர்க்கப்பட்டுள்ளன. பாவாடை படையாச்சி வீதியில் மட்டும் இன்னும் பணிகள் நடைபெறாத நிலையில் அவற்றையும் விரைவில் செய்து முடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கான அதிகாரிகள் விரைவில் அந்த பணியையும் நிறைவு செய்வதாக உறுதியளித்தனர். நடைபெற்று வரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உடன் செயற்பொறியாளர் கணேசன், தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் காந்தி, ராகேஷ், கழக சகோதரர் ஆறுமுகம், மாணவர் அணி பவி ஆகியோர் உடனிருந்தனர்.
வரி ஓய்வூதியர்கள் சங்கம் கடலூர் மண்டலம் புதுச்சேரியில் செல்வநாதன் மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியர்கள் சங்கம் கடலூர் மண்டலம் புதுச்சேரியில் செல்வநாதன் மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் செயலாளர் கணேசன் வரவேற்புரையாற்றினார். மற்றும் ஓய்வூதியர் சங்க தலைவர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. மற்றும் விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தின் கடலூர் மண்டலமானது புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த வருமான வரித்துறையில் இருந்து பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றன. நிகழ்ச்சியில் தோழர்கள் மணிமாறன், கண்ணன், கணேஷ் பாபு, நட்ராஜ், பெருமாள், ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாட்டு வருமான வரி ஓய்வூதியர்களின் சங்கத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் திருமண உதவி திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பயனாளர்களுக்கு வழங்கப்படும் திருமண உதவி தொகைக்கான ஆவணங்கள் உப்பளம் தொகுதியில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் திருமண உதவி திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பயனாளர்களுக்கு வழங்கப்படும் திருமண உதவி தொகைக்கான ஆவணங்கள் உப்பளம் தொகுதியில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளர்களுக்கு திருமண உதவித்தொகை ஆவணங்களை வழங்கி பேசுகையில், அரசு உதவி திட்டங்கள் அனைத்தும் நேரடியாக மக்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, தொண்டர் அணி ஜோஸ்லின், கிளை செயலாளர் செல்வம் மற்றும் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். முதலாம் ஆண்டு துவக்க விழா 2025 இந்திராணி செவிலியர் கல்லூரியில் 2025-26 முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. முதலாம் ஆண்டு துவக்க விழா 2025 இந்திராணி செவிலியர் கல்லூரியில் 2025-26 முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க விழா நடத்தப்பட்டது. இவ்விழாவில் கல்வி குழுமத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்ரீ ராமச்சந்திரன், ராதா ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். செவிலியர் துறையின் மகத்துவம் பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் விளக்கி கூறினார். மேலும் கல்லூரியில் மாநில மற்றும் தேசிய அளவிலான வேலைவாய்ப்பு பயிற்சிகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். சவுந்தரராஜன் மேலாளர் மற்றும் டாக்டர் வித்யா முதன்மை இயக்குனர் அவர்கள் செவிலிய மாணவர்களுக்கான வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் மல்லிகா அவர்கள் அனைவருக்கும் வரவேற்புரை வழங்கி விழாவை சிறப்பித்தார். துணை முதல்வர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் நன்றி உரை வழங்கினார். எங்களுடைய ஃபேக்கல்டி அண்ட் ஆஃப்கோர்ஸ் our ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே போய் சேரும். ஃபேக்கல்டி என்ன கேர் ஆஃப் few things of your health first of all,
அண்ட் எங்கள் கேம்பஸில் வந்து ஒரு நல்ல பெரிய மருத்துவமனை இருக்கிறதுனால இது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். எங்களுடைய நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை விட அப்போலோ அந்த மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம இங்கேருந்து வெளியே போகும்போது அப்போலோக்கு வந்து கேட்டாங்க, சரி நீங்கள் போங்கன்னா நான் பாண்டிச்சேரி. To realize the person with noble nature, the one who inspires the intention and allows succeeding all around him, hands, focused mind and determined decision with God's love. We request you, sir, to deliver present. காலேஜை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. நம்ம ஜிஎம்லேருந்து யூஓலேருந்து என்னுடைய மனைவிலேருந்து எல்லாரும் பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா பாயிண்ட்டும் நான் என்னென்ன நோட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே அவங்க முடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வேலையை சுலபமாக ஆக்கிட்டீங்க. ஸோ நம்மளுடைய இந்த நம்மளுடைய டாக்டர்ஸும் நம்மளுடைய நர்சஸும் தான் இன்னைக்கு தேவைப்படுதுன்றத உலகம் வந்து ஒரு ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பூஜையை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் மற்றும் மூலவருக்கு அன்ன அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து அனைத்து பக்தர்களின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் ஜேசிஎம் மக்கள் மன்ற பிரமுகர் பூக்கடை ரமேஷ் பிறந்தநாள் விழா மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கினார். வில்லியனூர் ஜேசிஎம் மக்கள் மன்ற பிரமுகர் பூக்கடை ரமேஷ் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அவரது ஆதரவாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பூக்கடை ரமேஷ் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பூக்கடை ரமேஷ் அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடினார். இதில் அரசியல் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், வில்லியனூர் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் பூச்செண்டு மற்றும் இனிப்புகள், உலர் பழங்கள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மாலை வில்லியனூர் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற அலுவலகம் திறப்பு விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட நபருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தவளக்குப்பம் அருகே இடையார்பாளையம் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. தவளக்குப்பம் அருகே உள்ள இடையார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் காலை மூலவர் ஜலகண்டேஸ்வரருக்கு பால், தயிர், தேன், இளநீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. மகா அன்னாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் வெண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், கேரட், தக்காளி உள்ளிட்ட
காய்கறிகள் மற்றும் பழ வகைகளால் லிங்க திருமேனியில் சிறப்பு அலங்காரத்தில் செய்யப்பட்டு திருவாசகம் சிவபுராணங்களை அடியார்கள் பாராயணம் செய்ய சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் உபயதாரரான மணவெளி சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவரும் KK டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து லிங்க திருமேனியில் அலங்கரித்த அன்ன அபிஷேகத்தை கலைத்து பக்தர்களில் அனைவருக்கும் அருள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் அருள்மிகு புவனேஸ்வரி அம்மன் ஆலய சிவன் சன்னதியில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் RK நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இவ்வாலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அன்னபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன் குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் வடிசாராய ஆலையில் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆரியபாளையத்தில் அரசின் வடிசாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு 53 ஊழியர்கள் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 53 ஊழியர்களையும் எந்த முன்னறிவிப்புமின்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தனர். இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாடியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் இன்று 4வது நாளாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சாராய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ரயில்வே சப்வே அருகில் எக்ஸலன்ஸ் ஆஃப் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை ரயில்வே சப்வே அருகில் காயத்ரி நகர் முதல் கிராஸில் கராத்தே, பரதநாட்டியம், யோகா, கிராஸ்பிட், டேட்டா சயின்ஸ் அண்ட் AI பயிற்சிக்கான எக்ஸலன்ஸ் ஆஃப் புதுச்சேரி பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது.
விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு எக்ஸலன்ஸ் ஆஃப் புதுச்சேரி பயிற்சி மையத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார். எக்ஸலன்ஸ் ஆஃப் புதுச்சேரி நிறுவனர் கவிதா வரவேற்புரை வழங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கராத்தே இந்தியா அமைப்பின் ரெஃப்ரி கமிஷன் செக்ரட்டரியும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் பொதுச் செயலாளர் ஹன்சி அல்தப் ஆலம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் விழாவில் புதுச்சேரி மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி மற்றும் நேஷனல் மெடலிஸ்ட், வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன் அண்ட் ஆசியன் கராத்தே அமைப்பின் நடுவருமான கரம்சந்த், வசந்தா நாட்டிய வர்ஷினி ஆர்ட்ஸ் அகாடமி இயக்குனரும் பரதநாட்டியம் பயிற்றுவிப்பாளருமான பரதநாட்டிய திலகம் ஸ்ரீமதி வசந்தகுமாரி மற்றும் யோகா பயிற்சியாளர் யோகா தெரபிஸ்ட் பானு ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பயிற்சி மையத்தில் பரதநாட்டியம், கராத்தே, யோகா, டேட்டா சயின்ஸ் மற்றும் கிராஃபிக்ஸ் பிட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக பயிற்சிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.